நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த மனித பிறவியை கர்மாவை கழிப்பதற்கு தான் மனித பிறவியை எடுக்கிறான் சார். அதில் கெட்ட கர்மாவை கழிப்பதற்காக வந்திருக்கிறீர்களா, நல்ல கர்மாவை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறீர்களான்றது உங்க ஜாதக கட்டம் தான் நிர்ணயிக்கும் சார். நீங்கள் போடும் திட்டங்கள் எதுவும் இங்கே செயல்படாது. உங்க ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கிறோ அந்த கட்டம் தான் நிர்ணயம் செய்யும். அப்போ ஒரு மனிதனை கர்மாவை கழிப்பதற்கு மிக பெரிய உதவியா இருப்பது இந்த சனி பகவான் தான் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் அவருக்கு பாருங்க, ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சனி தசை வர சொல்ல அந்த சமயத்தில் 7.5 சனியோ, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி இதெல்லாம் வரும்போது மிகப்பெரிய சொல்லொண்டா துயரத்துக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய கர்மாவை அனுபவித்து கழிப்பாங்க சார் ஒரு சிலர். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள், இப்படிப்பட்ட நிலையை அடைந்து இந்த கர்மாவை கழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி. சனி பகவான் கிட்ட இருந்து யாரும் தப்பவே முடியாது சார். ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடு ஆடி அதற்கப்புறம் அந்த சனி தசா காலம் வர சொல்ல அந்த கர்ம காரகன் கொடுக்கக்கூடிய இறுக்கி பிடி கிடுக்கி பிடி அவர்களை நிலை கொள்ள வச்சிடும் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சனி பகவான் நன்றாக இருந்தால்தான் நீங்க யோகத்தையும் அனுபவிக்க முடியும் சார். சார், உங்களுக்கு ஆயுசே இல்லைன்னு வைங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஆயுளுக்கு பங்கமா இருக்குன்னு வைங்க, மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகம்லாம் இருக்கு. அப்ப ஆயுளுக்கே பங்குன்னு சொல்ல, ஆயுளே இல்லை, ஆயுசே இல்லைன்னு சொல்ல எப்படி நீங்க யோகத்தை அனுபவிப்பீங்க? மிகப்பெரிய யோகம், கோட்டீஸ்வர யோகம், அந்த யோகம் இந்த யோகம்ன்றோம் இல்லையா, குருச்சந்திர யோகம், இந்த மங்கள யோகம், அந்த மங்கள யோகம்ன்றோம். இந்த யோகம்லாம் செயல்படணும். அகண்ட சாம்ராஜ்ய யோகம் செயல்படணும், மிகப்பெரிய வசுமதி யோகம் செயல்படணும். அகண்ட சாம்ராஜ்ய யோகம் பிளஸ் இந்த சச யோகம், குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், ராகு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகம் இதெல்லாம் செயல்படணும்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் சனி பகவான் பலம் பெற்று இருக்கணும் சார். பலம் பெற்று ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருந்தால் தானே யோகத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவர் நினைத்த மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக்கி மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களை சக்கரவர்த்தி போல வாழ வைப்பார் சார். அவரு சக்கரவர்த்தி போல வாழ வைப்பார், அரசனுக்கு நிகர வாழ வைப்பார். அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகம்லாம் மிகப்பெரிய உன்னதமான சிறப்பான யோகங்களை அள்ளி வழங்கக்கூடியவர் சார். இதில் நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா என்பது உங்க ஜாதக கட்டம் தான் நிர்ணயிக்கும். உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி இந்த சனி பகவான் அமர்ந்திருந்தா மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன். அந்த சனி தசா கொடுக்கக்கூடிய 19 வருடங்கள், சனி தசனவே 19 வருட தசா சார், நீண்ட கால தசா. அந்த நீண்ட கால தசால சனி பகவான் நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்திருந்தால் உங்களுக்கு கோடிகளை அள்ளி குவிக்க சார். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் தலைமுறையும் தாண்டி இதனுடைய புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் அள்ளி கொடுக்காம போகாது சார். அப்போ உங்க ஜாதக கட்டத்தில் இந்த சனி பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டீங்கன்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த இடங்கள்ல இந்த சனி பகவான் அமர்வு பெற்றிருக்கணும். ஏனென்றால் இந்த இடங்கள் எதற்கு அமர்வு பெற்றிருக்கணும் சொல்றது தெரியுங்களா? இந்த ஸ்திரம்ன்றவே நிலைத்த புகழ், நிலைத்த ஒரு புகழை கொடுக்கக்கூடியது, நிலைத்த ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது சார். இந்த ஸ்தானங்கள் அமர்ந்து நல்ல நிலைப்பாடுகளில் அமர்ந்திருக்கணும். இப்போ இந்த இடங்களில் அமர்ந்து மட்டுமல்லாமல் இந்த இடங்களில் சனி பகவான் அமர்ந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் துலாம் ராசி மற்றும் மகர ராசி இந்த இடங்களில் மிதுனம், கண்ணி இந்த இடங்களில் அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். இதில் முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சிற ராசிகள் தான். அப்போ உங்க ஜாதக கட்டத்தில் சிற ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த இடங்களில் சனி பகவான் அமர்ந்து அதனுடன் சுபகிரக பார்வையோ அல்லது சுபகிரக சேர்க்கையோ அமர்வு பெற்று அந்த சுபகிரக பார்வை பெற்ற சுபகிரக சேர்க்கை பெற்ற சனி பகவான், இந்த சனி பகவானுடைய தசா காலம் 19 வருடம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். இப்படிப்பட்ட அமைப்புகள் அமர்ந்து இந்த சனி தசா உங்க ஜாதக கட்டத்தில் சனி தசா வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்காம விடாது சார்.
உங்க ஜாதக கட்டத்துல உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறையும் தாண்டி நிற்கும் இந்த செல்வம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி எல்லாம் உங்களை பற்றி பல தலைமுறைகள் பேசும்படி அமர்த்தி கொடுத்துரும் சார். இது அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய சாணங்கள் தான் இந்த சாணங்கள். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லுகின்ற இந்த ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்திர ராசிகள் அமர்வு பெற்று சுபகிரக பார்வையோ சுபகிரக சேர்க்கையோ பெற்றிருக்கணும். அந்த சனி பகவான் சேர்க்கை பெற்று உங்களுக்கு இந்த சனிதசா காலங்கள் வருகிறது என்றால், சனிதசா வருதுன்னா மிகப்பெரிய கோடிகளில் அல்ல, செல்வம், செல்வாக்கு, மிகப்பெரிய யோகத்தையும் மற்றவர்கள் வியக்கத்தக்க சக்கரவர்த்தி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார். இந்த ஸ்தானங்கள் நிலைத்த புகழ் சார். ஸ்திரம்னாவே ஸ்திரமாக கொடுக்கணும் அர்த்தம். அப்போ இந்த ஜாதக கட்டத்தில், உங்கள் ஜாதக கட்டத்தில் நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஸ்திர ராசியில் இந்த சனி பகவான் அமர்வு பெற்றிருக்குதா பாருங்க. சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை பெற்று உங்களுக்கு இப்படிப்பட்ட அமர்வுகளில் சனி தசாக வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை, சக்கரவர்த்திக்கு நிகரான புகழையும் செல்வம், செல்வாக்கையும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறையும் தாண்டி கொடுக்கும் என்பது தான் நிச்சயமான உண்மை. எனவே நேர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியிருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.